இன்றெடுத்த இப்பணியும் இனியெடுக்கும் எப்பணியும் நன்மணியே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எமைகாத்து முன் வயிற்று கணபதியே போற்றி என போற்றுகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சக்தி கணேசன், நெய்வேலியிலிருந்து. அதாவது நண்பர் ஒருத்தர் கேட்டார். என்ன கேட்டார்னா, லக்னம் முக்கியமா ராசி முக்கியமா? ஒரு சிலர் ஜாதகத்துல லக்னமே ராசி ஆயிடுதே. ஒரு சிலர் ஜாதகத்துல ராசி அதிபதி லக்னத்துல இருக்கார். ஒரு சிலர் ஜாதகத்துல லக்னாதிபதி ராசியில இருக்கார். ஒரு சில ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ராசி அதிபதியும் லக்னாதிபதியும் சேர்ந்து இருக்காங்க அப்படின்னு கேட்டார். அதாவது இது ரொம்ப சாதாரணமா அடிப்படையில் இருக்கிறவங்க கேட்க முடியாது. அப்ப சிந்தனை உள்ளவர்கள், ஜோதிடம் சார்ந்த விஷயங்களில் தெளிவுள்ளவர்கள் தான் அந்த விஷயத்தை கேட்க முடியும், கேள்வியா கேட்க முடியும். அப்ப லக்னம் முக்கியமா ராசி முக்கியமா அப்படின்னா, லக்னமும் முக்கியம், ராசியும் முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு கோயில்ல போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்றோம் அப்படின்னா ராசி நட்சத்திரத்தை சொல்றோம். லக்னம் அப்படின்றது பெரும்பாலானவருக்கு தெரியாது. ஆனா லக்னம் சார்ந்தே உங்களுடைய நிகழ்வுகள் அப்படின்றது நடக்குது அப்படின்னா வியப்புக்கு இல்லை. அதாவது லக்னம் என்பது ஒரு நாள், அதாவது 24 மணி நேரத்திற்குள் 12 ராசியை கடப்பது. தோராயமா 2 மணி நேரத்திற்கு ஒரு லக்னம் என்பது ஒரு ராசி மண்டலத்தை கடக்கக்கூடிய கால அளவு. ஆனால் ராசி என்பது அப்படி இல்லை. 54 மணி நேரம் 12 ராசியை கடந்து முடிக்கிறது. ஒரு ராசி மண்டலத்தை 54 மணி நேரம் சந்திரன் கடந்து முடிக்கிறதுக்கு எடுத்துக்கிறார். அப்ப சந்திரன் ஒரு ராசி மண்டலத்தை கடப்பதற்கு 54 மணி நேரம் எடுத்துக்கிறார். அப்ப கிட்டத்தட்ட 2.25 நாள் எடுத்துக்கிறார். ஆனா லக்னம் என்பது ஒரு நாள் பொழுதுல பாத்தீங்கன்னா 12 ராசியை கடந்தது. அப்ப அதிவேகமானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்னம். லக்னம் என்பது சூரியனை வைத்து நிர்ணயிக்கப்படுவது. சந்திரன் என்பது ராசி. இதுதான் விஷயம். சந்திரன் என்பது எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறதோ அவங்க ஜென்ம நட்சத்திரமா இருக்கும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய அடிப்படை. ஸோ லக்னமும் முக்கியம், ராசியும் முக்கியம். அப்ப லக்னாதிபதி பலமாக இருக்க வேண்டுமா ஒரு ஜாதகத்தில் அப்படின்னா, அதுதான் உங்களுடைய நிகழ்வுகளையும் உங்களுடைய இயக்கங்களையும் ஜாதகனுடைய சுய சிந்தனைகளையும் குறிக்கக்கூடியது லக்னம். ஏன்னா அதுதான் சந்திரனை விட விரைவாக உங்களுடைய லக்னத்தை, ஒரு ராசி மண்டலத்தை கடக்கக்கூடியது. ஈவன் சூரியன் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஆத்ம காரகன், தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம். ஒருவர் புவி உலகிலே ஜீவித்திருப்பதற்கு காரக கிரகமான சூரியனை மையமாக வைத்து கணக்கீடு செய்யக்கூடியது லக்னம். பிறகு உங்களுடைய நிகழ்வுகளை சொல்லுவது நட்சத்திரம் அப்படின்றத வச்சு சந்திரனுடைய ஆதி அந்த பரமநாழியை கணக்கிட்டு அப்கமிங்ல வரக்கூடிய தசா காலங்கள் லக்னத்தை மையமாக வைத்துக் கொண்டு அந்த சந்திரனுடைய நகர்வை வைத்து மாதா கர்ப்பத்தில் செல் போக இருப்போ அப்படின்னு போட்டு கணக்கீடு செய்து அதை நிர்ணயம் பண்ணி தான் உங்களுக்கு தசா புத்திகளுடைய இயக்கம் இருக்கு அப்படின்றதுதான் விஷயம். ஸோ சந்திரனுக்கு இந்த இடத்துல தசா காலங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தில் சந்திரன் வருகிறார். லக்னம் என்பது சூரியனை வைத்து வருகிறார். இப்போ சூரியன் சந்திரன் அப்படின்றது ஒரு ஜாதகத்துல ரொம்ப முக்கியம் அப்படின்றது இதுதான் அடிப்படை. அப்ப ஒரு ஜாதகத்துல ஒளி கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன், அடுத்ததாக லக்னாதிபதி, இதெல்லாம் கெடாம இருக்கணும் ஜாதகத்துல. லக்னத்துல ராசி அதிபதி நிக்கிறது நல்ல விஷயம். ஆனால் இதுல இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் உண்டு. லக்னத்துக்கு சந்திரன் நல்லவரா அப்படின்னு பார்க்கணும். சந்திரன் நின்ற வீட்டதிபதி நல்லவரான்னு பார்க்கணும். ஸோ லக்னத்தை வச்சுதான் எல்லா நிகழ்வுகளும் சொல்லப்படுது. அப்ப ஆதிபத்திய ரீதியாக லக்னம் அமரும் போது எந்த கிரகங்கள் சுபர்கள் அசுபர்கள் என்று பிரிக்கப்படுகிறது. இதுதான் ஜோதிட அடிப்படை. இங்கதான் புரிஞ்சுக்கணும். இங்கதான் ஆரம்பமே, ஆரம்ப புள்ளியே இங்கதான் இருக்கு. ஸோ லக்னத்திற்கு சுப அசுப கிரகங்கள் என்று பிரித்து, பிறகு நைசர்கிக சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள். நைசர்கிக என்றால் நிரந்தரமான, இயற்கையாகவே சுபர் அசுபர் என்று இரண்டாக பிரிக்கப்பட்டு லக்னத்திற்கு இவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பிரித்து கொடுக்கப்பட்டு ஜோதிட சாஸ்திரத்தில் நிகழ்வுகள் என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. அடிப்படை ரொம்ப பெருசு.
நம்ம இப்படியே போனோம்னா நிறைய விஷயத்த வந்து நம்ம பகுத்தாய்ந்து பிரிச்சு சொல்ற மாதிரி வரும். ஸோ லக்னம் முக்கியமா, ராசி முக்கியமான வரும்போது இந்த இடத்துல லக்னம் தான் பிரதானம். அப்புறம் தான் ராசி. ஸோ லக்னம் இந்த இடத்துல பலகீனமா இருக்கு அப்படின்னா ராசியை கன்சிடர் பண்ணலாம் ஒரு ஆங்கிள். ராசி அதிபதியும் லக்னாதிபதியும் இணைந்திருப்பது ஒரு வகையில் நல்லது. அல்லது ராசி அதிபதியையோ அல்லது லக்னாதிபதியையோ ராசியையோ அல்லது லக்னத்தையோ குரு பார்த்தால் நல்லது. குரு இருப்பதை விட பார்த்தால் நல்லது. ஏன்னா லக்னத்துக்கு குரு யார் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயங்களை வந்து பிரிச்சு பார்க்கணும் ஜோதிடத்துல. அதை வச்சுதான் நம்மளுக்கு லக்னமா ராசியா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எது பிரதானம் அப்படின்றது. லக்னமே பிரதானம். எஞ்சான் உடலிற்கு சிரசே பிரதானம் அப்படின்ற மாதிரி லக்னம் என்பதே ஒரு ஜாதகத்திற்கு பிரதானம். பிறகுதான் ராசி. ராசியும் லக்னமும் சட்டாஷ்டகமாக இருப்பது நல்லதில்லை. ஒரு லக்னத்துக்கு சந்திரன் மறைவது என்பது மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய கிரகம் மறைவது என்பது நல்லதில்லை. ஸோ அது நன்மையா தீமையான்றது வந்து லக்னத்துக்கு சந்திரன் யார் என்பதை பொறுத்து. சந்திரனுக்கு எந்த கிரகமும் பகை இல்லை. ஆனால் மற்ற கிரகங்களுக்கு சந்திரன் எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலையை பொறுத்து பகையாகவோ நட்பாகவோ சமமாகவோ பாவிக்கப்படுறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாசகன், வேதகன், போதகன், காரகன் இந்த நிலைகள் எல்லாம் வந்து சந்திரன் யார் அப்படின்றத எடுத்து பார்க்கணும். ஸோ ராசியா லக்னமானு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஆய்வு செய்ய வேண்டியது இருக்கு ஜோதிட சாஸ்திரம். இதெல்லாம் பிரிச்சு பார்க்கணும். அப்போ அடிப்படை நம்ம வந்து எந்த அளவுக்கு உறுதியா இருக்கணுன்றது தெரியும். இது வந்து ஒரு சாதாரணமான பதிவு தான். லக்னமா ராசியான்னு வந்துட்டுதுன்னா லக்னம் தான் பிரதானம். ராசின்றது அப்புறமா. நன்றி. மற்றொரு பதிவில் சந்திப்போம்.